அந்த சிபிசிஐடிக்கு மாற்றிய அந்த தருணம் முதல் ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய எந்த விதமான புலனாய்வையும் சிபிசிஐடி செய்யவில்லை. ஸோ இப்பொழுது அவர்களது கோணத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆளை காலி பண்ணிட்டா நிம்மதி தானே. யோசிச்சு பாருங்கள். கேஸ் போட்டால் ஜாமீன் வாங்குகிறான், குண்டாஸ் போட்டால் அதை உடச்சிட்டு வெளியில் வர்றான், சேனலை பிடுங்கணுன்னா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறான். இப்படி திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இல்லாமல் போயிட்டானா தொல்லை இல்லைல்ல. ஸோ ஒரு அட்டாக்கு நடந்த உடனே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சீன் ஆஃப் க்ரைமை விசிட் பண்ணணும். அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கணும். அவங்க இப்போ வரைக்கும் பார்க்கலையா என்ன? 25 நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்தார். ஓகே. 25 நாள் கழித்து நீங்கள் மாதிரி எடுத்திங்கன்னா அது என்ன மாதிரியான கழிவு என்று எப்படி தெரியும்? கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. இது ஒன்று. அந்த அமைப்புக்கு இதில் என்ன பிரிவு போடணுன்றது தெரியுமா? தெரியாது. நிச்சயமாக தெரிஞ்சிருக்குங்க. ஒரு 70 வயது பெண்மணியை போய் இத்தனை பசங்க போய் நின்றுக்கிட்டு சுற்றி நின்று பண்ணுறாங்களே, விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வருமா? வராது. கட்டாயமாக வரும். அதை போட்டிருந்தாலே இது நான் அவைலபிள். இவங்க வீட்டில் கொட்டினா அன்னைக்கு யாரோ ஒரு நிருபர் வந்து வேறு கேள்வி கேட்கும்போது இதை முடிச்சுட்டு போவேன், உங்களுக்காக தான் பேசுகிறேன். நான் உண்மையிலே பெரிய விஷயம். அவர் சொன்னதில் எனக்கு இன்னொரு வார்த்தை தான். ஒரு அவை முன்னவர் வந்து சொல்கிறாரு, இது என்ன சாதாரண விஷயம், இதை போய் பெருசுப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம், திமுக காரங்கள் எல்லாம் சாதாரண விஷயம் தான். உங்கள் வீட்டில் கழிவு நீர் கொட்டிருந்தானே நீங்கள் சும்மா இருப்பீங்களா? வீட்டுக்குள்ளே புகுந்து என்று கேட்டார். அருள்மொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு காவல்துறை மீது துளியும் பயமில்லை என்றால், சென்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் முன்னேற்பாடு பண்ணியிருந்தாங்க. என் வீட்டில் தாக்குதல் நடத்திய நபர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார். எப்படி இருக்குது? அதில் இந்த குளத்தூர் தண்டராஜர் யாருன்னு தெரியாது, நான் பார்த்ததில்ல. அவர் சொல்கிறார், சவுக்கு சங்கர் வீட்டில் நான் தான் இதை பண்ணேன்றதை சொல்லிவிடுவேன் அப்படின்ட்டு சேகர் பாபு அவர்கள் என்ன பேசுகிறார். அப்போது தான் எனக்கு இது உறுதிப்படுத்தப்படுகிறது. என்னென்னா பண்ணிவிட்டு பண்ணது யாருக்கும் பேமெண்ட் கொடுக்கல. இன்னொன்று, இந்த வழக்கு, இந்த தாக்குதல் என் மீது வைக்கப்பட்டது மயிலடியில் நான் அன்று தப்பித்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். சம்பவம் நடந்து 1 மாதம் முடிந்து விட்டது. 1 மாதம் 33 நாட்கள் ஆகின்றன. இதுவரை சிபிசிஐடி என்னை அழைத்து விசாரிக்கவில்லை. என்னை அழைத்தீர்கள் என்றால் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர் செல்வ பெருந்தகை மற்றும் சேகர் பாபு, இதாங்க ஆடியோ உரையாடல், இதையும் சேர்த்து விசாரிங்க அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. கொடுப்பேன். ஆனால் ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு 70 வயசு பொம்பளையை மிரட்டி அவங்க வீடு பூரா கழிவுநீரை ஊற்றுனவன் ஊரில் தைரியமாக சுற்றிட்டு இருக்கிறான். ஊடகம் நடத்துகிற நானுக்கு போராட வேண்டியதாக இருக்குன்னா நாடு என்ன நிலைமையில் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? இது ஏன் சிபிசிஐடி விசாரிக்காமல் இருக்குதுன்னா, இதை விசாரித்தால் நேரடியாக இது சேகர் பாபு மற்றும் செல்வ பெருந்தகை வீட்டுக்கு செல்லும். அங்கே இருந்துட்டு செல்வ பெருந்தகைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அண்ணே ஊற்றிட்டேண்ணே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த துர்நாற்றம் போகவில்லை. டீப் கிளீனிங் செய்வதற்காக, டீப் கிளீனிங் செய்கிறதுக்கு ஒரு நிறுவனம் வந்து இவங்க முதல் முறையாக சிபிசிஐடி வரும்போது டீப் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு வீட்டில். ஓகே. அதுக்கப்புறம் மறுநாள் சாம்பிள் எடுக்க வராங்க. எப்படி? குறைந்தபட்சம் இந்த ஆட்சியை நடத்தும் இந்த ஆட்சியாளர்கள், உள்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்றாவது சொல்லியிருக்கிறாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். இது என் மீது வீசப்பட்ட மலம் அல்ல, இந்த ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலம், இந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கின் மீது வீசப்பட்ட மலம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மைகளை மூடி மறைத்து விட்டார்கள், புதைத்து விட்டார்கள். அங்கே ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாள் ப்ரெஸ்ஸில் பேசி, தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட்டில் 2 நாள் பேசினாங்க. இனி அவர் எங்கேயும் பேச மாட்டார், அவரை மிரட்டப்பட்டு விட்டார். எனக்கு 1 மாதம் சென்னை புழல் 1 சிறையில் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் குற்றவாளிகளோடு தான் இருந்தேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வழக்கறிஞரை பார்க்க செல்லும்போது ஒன்றா தானே கூட்டு போகணும், ஒரு ரூமில் தானே எல்லா வகையிலையும் பார்ப்பீங்க. என்னிடம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த குற்றவாளிகள் அவர்கள் வழக்கறிஞரிடம் சொல்லி, அவர்கள் வழக்கறிஞர் என்னுடைய வழக்கறிஞரிடம் சொல்லி, என்னுடைய வழக்கறிஞர் நீங்கள் சொல்ல சொன்ன அந்த பாருங்கள் சவுப் சட்டை போட்டு உட்காருங்க, அவன் தான் சொல்லுவான், அண்ணே நான் தானே. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மளோட மீண்டும் இணைந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை மீண்டும் இந்த களத்துக்குள் சந்திக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சமூகத்துக்கு எப்பயுமே தேவை 4ஆம் தூண்னு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் தூணாக இருக்கிறவங்க அரசு இடித்துறைக்கிற வேலைகள்லேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த அரசுக்கே ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம்.
அரசுன்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் அதில் வந்து ஒரு நெருக்கடி உருவாகும். மீண்டும் நீங்கள் வந்ததில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுலேருந்து துவங்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வழக்கின் நிலவரம் இப்போது என்ன மாதிரி இருக்குது, அதை பற்றின விவரங்கள் மக்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன் அருள்மொழி. எடுத்த உடனே இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்பது அறிவிப்பு வெளியிட்டது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய போது, அதை ஒட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய போது, இந்த மாதிரி சார் உங்கள் மேலே புகார் சொல்லியிருக்காருன்னு சொன்னப்போ தான் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோமே அப்படின்னார். அந்த சிபிசிஐடிக்கு மாற்றிய அந்த தருணம் முதல் ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய எந்த விதமான புலனாய்வையும் சிபிசிஐடி செய்யவில்லை. ஸோ அவங்க எவ்வளவு உறுதியாக சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோமேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவென்பது இதிலிருந்து தெரிகிறது. அருள்மொழி, எங்கள் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தரை இழிவுபடுத்தணும்னு நடத்திய தாக்குதலாக நான் பார்க்கவில்லை. நான் 5 ட்ரம்களில் 20 லிட்டர் ட்ரம்களில் முழுக்க முழுக்க கழிவுகள் அள்ளி வரப்பட்டிருக்கின்றன. முதல் கேள்வி, அது என்ன கழிவுகள்? மருத்துவ கழிவா, இல்லை தொற்று கிருமிகள் அடங்கிய கழிவா? ஏன்னா என் மீது கடந்த ஒரு வருடமாக என்னென்ன மாதிரியான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் எல்லோருமே பார்த்து கொண்டு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஒவ்வொரு முறையும், நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க, ஒவ்வொரு முறையும் தாக்குதலாம் நடந்த பிறகு திருப்பி எந்திரிச்சு வந்து நான் எனது பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர்களது கோணத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆளை காலி பண்ணிட்டா நிம்மதி தானே? யோசிச்சு பாருங்கள். கேஸ் போட்டால் ஜாமீன் வாங்குகிறான், குண்டாஸ் போட்டால் அதை உடச்சிட்டு வெளியில் வர்றான், சேனலை பிடுங்கணுன்னா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறான். இப்படி திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இல்லாமல் போயிட்டானா தொல்லை இல்லைல்ல. இப்போ அருள்மொழி சேனல் நடத்திட்டு இருக்காரு, தைரியமாக பேசணுன்னு பேசுகிறாரு. ஒருத்தன் மேலே திருப்பி திருப்பி கேஸ் போட்டால் அவனை காலியே பண்ணிட்டான்னா, இன்னொன்று கத்தி எடுத்து குத்துனீங்கன்னா அது மர்டர் கேஸ் ஆகிடும், எளிதாக தெரிந்துவிடும். ஏன் அதில் தொற்று நோய் இருக்கக்கூடிய கிருமிகள் அடங்கிய கழிவுகளாக அது இருந்திருக்கக்கூடாது? இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த கழிவு நீர் என்ன தன்மை படைத்த கழிவு நீர், அதில் என்ன இருந்தது, அது முக்கியம். எங்கிருந்து அந்த கழிவுகள் எடுக்கப்பட்டன? இப்போ நீங்கள் நார்மலான ஒரு இடத்துல ஒரு டிச்சிலிருந்து இருக்கக்கூடிய கழிவுக்கும், ஒரு மருத்துவமனை அருகிலிருந்து எடுக்கக்கூடிய கழிவுக்கும், அல்லது நீங்களே உருவாக்குகிற கழிவுக்கும் வேறுபாடு இருக்குது. நிறைய வேறுபாடுகள் இருக்குது, சயின்டிஃபிக்கலி வேறுபாடுகள் இருக்குது. ஸோ இதில் காவல்துறை, அதுவும் சிபிசிஐடின்றது ஃபஸ்ட்டு அது என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் எல்லாரும் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்னும்போது சிபிசிஐடி விசாரணைக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் உத்தரவிடுகிறது என்றால், சிபிசிஐடி என்ற ஏஜென்சிக்கு வேலை வெறும் புலனாய்வு செய்வது மட்டும். இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. ஓகே. நீங்கள் இப்போது 1000 விளக்கு காவல் நிலையத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வழக்கு புலனாய்வும் செய்வார்கள், பந்தோபஸ்தும் பார்ப்பாங்க, அண்டு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் வேலையும் செய்வாங்க, முதல்வரோட பாதுகாப்பையும் பார்ப்பாங்க. இப்படி எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அதனால் புலனாய்வில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. சிபிசிஐடிக்கு இந்த பந்தோபஸ்து வேலையெல்லாம் கிடையாது. ஓகே. ஒன்லி இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதனால் அந்த சிபிசிஐடியோட இன்வெஸ்டிகேஷன் வந்து தரம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் சிபிசிஐடி விசாரணைக்கு வழக்கமாக அனுப்புவது. ஸோ ஒரு அட்டாக் நடந்த உடனே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சீன் ஆஃப் கிரைமை விசிட் பண்ணும். அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கணும். இப்போ வரைக்கும் பார்க்கலையா என்ன? 25 நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்தார்கள். ஓகே. அப்போ அந்த கழிவுகள்லாம் அப்படியே இருந்தால் தானே செக் பண்ண முடியும். 25 நாள் கழித்து வந்து அந்த கழிவை மாதிரி எடுக்கிறார்கள். 25 நாள் கழித்து வீட்டில் கழிவு எங்கே இருக்கும்? எப்படி இருக்கும்? அருள்மொழி, வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே வந்தார்கள் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு பின்புற கதவு, முன்புற கதவை உடைக்க முடியல. முன்புற கதவில் ஒரு வாளி கழிவை ஊற்றிட்டாங்க. பின்புற கதவில் உடைக்கிறாங்க. கதவை உடைச்சிட்டு அந்த கழிவை வந்து ஊற்றிடுறாங்க. ஊற்றுனதுனால அதற்கு பிறகு வந்து அந்த வீட்டில் குடியிருக்கணும்ல, அதனால் வேறு ஒரு கதவு போடப்பட்டு அந்த உடைந்த கதவு எடுத்து வெளியே வைக்கப்பட்டது. 25 நாட்கள் கழித்து நடுவில் ஒரு வாட்டி மழையெல்லாம் பெஞ்சிச்சு. அந்த மழையெல்லாம் நனைந்தது போக 25 நாள் கழித்து அந்த கதவின் மீது கழிவு காய்ந்து போய் ஒட்டி கொண்டிருக்கும் அல்லவா, சேறு இதெல்லாம் ஒட்டி, அதை மாதிரி எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் சிபிசிஐடி. இது 25 நாள் கழிச்சு. 25 நாள் கழித்து நீங்கள் மாதிரி எடுத்தீங்கன்னா அது என்ன மாதிரியான கழிவு என்று எப்படி தெரியும்? கண்டுபிடிக்கவே முடியாதுல்ல. இது ஒன்று. ஏன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விலங்கு செத்து கிடக்குது, இல்லை வந்து கழிவு போகுது என்று சொன்னால் உடனடியாக அதை
தடுப்பதற்கு அரசு ஏன் முனைகிறது என்றால் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு தொற்று நோய் பரவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இப்போது என் வீட்டில் கழிவு நீர் ஊற்றப்பட்டது. பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து பார்த்து இதில் தொற்று அடங்கியிருக்கா, இது பரவுமா, இதில் எதுவும் தொற்று இருக்கிறதா என்று சோதித்திருக்க வேண்டியது அரசு அதிகாரிகள், பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளின் கடமையா இல்லையா? கடமை தான், கட்டாயமாக. நீங்கள் அதை வந்து சோதித்து பார்த்துருந்தீங்கன்னா வந்தவர்கள் தொற்று நோயை பரப்பும் நோக்கத்தோடு இதை செய்திருக்கிறார்கள் என்று அதற்கு உரிய பிரிவை அந்த வழக்கில் சேர்த்திருக்க வேண்டும். 25 நாள் யாருமே வரல. ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டு விட்டார்கள் என்று தகவல் வருகிறது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டோம் என்று அன்று இரவு பத்திரிகை செய்தி வந்துச்சு. பத்திரிகை செய்தி வெளிவந்த பிறகு மறுநாள் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விட்டது என்று தகவல் வருகிறது. அன்று இரவே 5 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்த பிறகு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவர்களை நீதிமன்றம் அன்றே ஜாமீனில் விடுவிக்கிறது. அது வரைக்கும் புகார் அளித்த எனது தாயாருக்கு எஃப்ஐஆரின் நகல் வழங்கப்படவில்லை. ஓகே. ஸோ அதில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கல. எனக்கு இது என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ போய் நான் சண்டை எடுக்கலான்னு தான் முடிவு பண்ணுறேன். நான் சிபிசிஐடிக்கு நான் போகிறேன், பத்திரிகையாளர்களை அங்கே சந்திக்க போகிறேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு செய்தி அனுப்புகிறேன். இந்த செய்தி போனதும் அவசரமாக சிபிசிஐடியிலேருந்து முதல் அழைப்பு அப்போது தான் வருகிறது. எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிக்கோங்க. ஓகே என்று எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி பார்த்தா அத்தனையும் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகள். குறைந்தபட்சம் ஒரு கதை உடைச்சதுக்கு ஒரு சொத்துக்களை சேதப்படுத்தியதுக்கு அந்த டிஎன்பிபிடிஎல் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சம்திங் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட்னு எது ஒன்று. அந்த ஆக்டை போட்டிருந்தாலே நான் பெயிலபிள். ஓகே. நான் தொடக்கத்திலே சொன்னேன் சிபிசிஐடி ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, சிறப்பு புலனாய்வு. அந்த அமைப்புக்கு இதில் என்ன பிரிவு போடணுன்றது தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரிஞ்சிருக்குமே. ஒரு 70 வயது பெண்மணியை போய் இத்தனை பசங்க போய் நின்றுக்கிட்டு சுற்றி நின்று பண்ணுறாங்களே, விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வருமா வராது? கட்டாயமாக வரும். அதை போட்டிருந்தாலே இது நான் பெயிலபிள். அப்போ சிபிசிஐடியில் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்த அதிகாரிகளுக்கு இதில் என்ன பிரிவை சேர்க்க வேண்டும் என்பது தெரியாதா? அப்போது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளை சேர்த்து விட்டு 5 பேரை கைது செய்ததோட பொருளே இவர்கள் சிறை செல்லக்கூடாது என்பது தானே. ஸோ இப்படி பிரிவில் போட்டோடனே நான் இன்றைக்கி போய் வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் சிபிசிஐடி விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஃபஸ்ட்டு உண்மையிலே வந்து இது ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சின்றதுனால சரி சிபிசிஐடிக்கு போயிருக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஜாமீனில் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் கையில் வாங்கி பார்த்த உடனே இது என்ன நடக்குது என்பது எனக்கு தெரிந்து விட்டது. ஒரு 5 அல்லது 6 நாட்கள் கழித்து முதல்ல உடனடியாக இதை சட்டப்பேரவையில் எடுக்க முயற்சி செய்கிறார்கள். விவாதத்திற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஒரு 4 அல்லது 5 நாட்கள் கழித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவை உள்ள இதை கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி கேட்கிறார். கேட்கும்போது தான் வந்து சபாநாயகர் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்றாரு. இவர் திரு துரைமுருகன் அவர்கள், அப்பாவும் சரி, அப்பாவும் இது முடிஞ்சு போன விஷயன்றாரு. துரைமுருகன் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உண்மையிலே நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நான் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட கோபம் அவருக்கு ஏற்பட்டது போல நான் பார்த்தேன். வெளியில பிரஸ் மீட்லயே சொன்னதான் இவங்க வீட்டுல ஒரு ஆள் பண்ணிருக்காங்க, என்னங்க அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டாரு. இவங்க வீட்டுல கொட்டினா அன்னைக்கு யாரோ ஒரு நிருபர் வந்து வேறு கேள்வி கேட்கும்போது இதை முடிச்சுட்டு போவேன், உங்களுக்காக தான் பேசுறேன்னாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம். அவர் சொன்னதுல எனக்கு இன்னொரு வார்த்தை தான், ஒரு அவை முன்னவர் வந்து சொல்றாரு இது என்ன சாதாரண விஷயம், இதை போய் பெருசுப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம், திமுக காரங்க எல்லாம் சாதாரண விஷயம் தான், உங்க வீட்டுல கழிவு நீர் கொட்டிருந்தானே நீங்க சும்மா இருப்பீங்களா, வீட்டுக்குள்ள புகுந்து என்று கேட்டார். அவர் அந்த கேள்வியை அவர் பத்திரிகையாளர்கிட்ட அந்த கேள்வி எழுப்பினார். இதற்கு நடுவே நான் என்ன செய்கிறேன் என்றால், எனக்கு இந்த எஃப்ஐஆர் இந்த செக்ஷன்லாம் போட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு வழக்கு புலனாய்வு தொடங்கிய உடனேயே வந்து எனக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் நான் வந்து எனது தாயார் மூலமாக இந்த வழக்கில் இந்த மாதிரி பெயிலபிள் செக்ஷன் போட்டிருக்காங்க, சம்பவ இடத்துக்கு வந்து இவர்கள் பார்க்கவில்லை, இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறேன். யூ நோ த ரிசல்ட் ஆக்சுவலி. ஆமாம், ஓகே. மனுவை தாக்கல் செய்த மறுநாள், ஏன்னா தாக்கல் செஞ்ச உடனே காப்பி போலீஸ்க்கு போயிடும், மனுவை தாக்கல் செய்ததற்கு மறுநாள் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளை அப்போது சேர்க்கிறார்கள். இன்னொன்று, இது வந்து ஒரு ரகசியமாக நடைபெற்ற குற்றம் கிடையாது, ஊரறிய நடைபெற்ற குற்றம். இது தேசிய அளவில் ஊடகங்களால் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி.
இன்னொன்று இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களே ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்டு தான் போய் எல்லோரும் செய்தார்கள். யார் யார் அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களது முகமெல்லாம் அதில் பதிவாகி இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலர் இருக்கிறார்கள். இதில் யார் யார் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான்றது நான் நம்ம நிகழ்ச்சியிலே சொன்னேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அருள்மொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு காவல்துறை மீது துளியும் பயம் இல்லை என்றால், சென்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என் வீட்டில் தாக்குதல் நடத்திய நபர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள். எப்படி இருக்குது? இன்னொன்று, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க தெரியுமா, அதையும் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. ஓகே, இப்போது எந்த அளவுக்கு சிபிசிஐடி இந்த விசாரணையை நடத்துகிறது என்று பாருங்கள். 25 நாள் கழித்து வந்து மாதிரி எடுக்க வேண்டும் என்று அந்த செவுத்தில் ஒட்டியிருந்த அந்த கதவு, உடஞ்ச கதவு மட்டும் தூக்கி வச்சிட்டோம். அந்த ஆய்வாளர் கேட்கிறார், அந்த கழிவு நீர் கொண்டு வந்தாங்களே அந்த டப்பாலாம் இல்லையா, ட்ரம் இல்லையான்னு கேட்கு. அந்த ட்ரம்மை வீட்லேயே வச்சுருப்பாங்க. முதல்ல 25 days கழிச்சு தான் முதல்ல இருக்குமாங்க. மிகவும் கவனமாக தெளிவாக 25 நாள் தடயங்களே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் தாமதமாக வந்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் அந்த கழிவை சோதனை எடுத்தால் தானேங்க அதில் ஆபத்தான பாக்டீரியாக்களை அவர்கள் கலந்திருக்கிறார்களா என்பது தெரியும். நீங்கள் அதில் பாக்டீரியா இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா கொலை முயற்சி வழக்காக இதை மாற்ற வேண்டும். அந்த கதவில் இருக்கிற சாம்பிளை உடஞ்ச கதவு வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாம்பிளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். சரி, அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் வாங்கி கேட்டேன். சார் கேட்டோம், சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. காவல்துறை இப்படியா விசாரணை நடத்தும்? எத்தனை பேர் கொடுக்கலன்னா வாங்கியிருக்கிறாங்க தெரியுமா? இதற்கு பிறகு நடந்த ஒரு டெவலப்மெண்ட் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். சென்னைக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்களிடம் தொலைபேசியில் உரையாடிய ஒரு ஆடியோலாம் வெளியே வந்து ரொம்ப வைரலாக பேசப்படும். கொளத்தூர் தன்ராஜ் என்ற ஒரு நபர் அவரிடம் பேசி, கொளத்தூர் தன்ராஜ் என்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி ஒருத்தர் இருக்காருன்றதே தெரியாது. ஆனால் எனக்கு சேகர்பாபு இதில் இன்வால்வ்டுன்ற தகவல் மட்டும் எனக்கு காவல்துறையிலிருந்தே சொல்லப்பட்டது. ஒரு செல்வப்பிரந்தை மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற தகவல் எனக்கு வந்துச்சு. நான் சரி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா உறுதிப்படுத்த முடியாது. ஆமாம் இருக்குது, இவங்க 2 பேருக்கும் உறவு இருக்குன்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதில் எப்படி ஒரு இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ட்டு நான் நினைத்து கொண்டிருக்கும் போது தான் என்னிடம் அந்த ஒளிநாடா கையில் கிடைக்கிறது. அதில் இந்த கொளத்தூர் தண்டராஜர் யாருன்னு தெரியாது, நான் பார்த்ததில்ல. அவர் சொல்கிறார், சவுக்கு சங்கர் வீட்டில் நான் தான் இதை பண்ணேன்றதை சொல்லிவிடுவேன் அப்படின்ட்டு சேகர்பாபு அவர்களிடம் பேசுகிறார். அப்போது தான் எனக்கு இது உறுதிப்படுத்தப்படுகிறது. என்னென்னா, பண்ணிவிட்டு பண்ணது யாருக்கும் பேமெண்ட் கொடுக்கல. அது இது வேறையா? பேமெண்ட் நடத்துகிறாங்க, இது சாதாரணமாக முடிஞ்சிடும்னு என்று இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இது தேசிய அளவில் செய்தி ஆனதும் செல்வ பெருந்தகையும் சரி, இவர் திரு சேகர்பாபு அவர்களும் சரி பட்டுன்னு ஒதுங்குறாங்க. என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஃபோனுக்குன்னு பண்ணாத, எனக்கு இது சம்மந்தமாக எதுவும் சம்மந்தப்பட்ட ஆளுங்களாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு, என்கிட்ட பண்ணாதன்றுவாங்க. ஸோ பேமெண்ட் வராத காண்டில் தான் இன்றைக்கி கொளத்தூர் தன்ராஜ் வந்து தொலைபேசியில் சேகர்பாபுவை அழைத்து அண்ணனுப்பா என்று ரொம்ப 2 பேரும் மோசமாக பேசியது. இன்னொன்று, இந்த வழக்கு, இந்த தாக்குதல் என் மீது வைக்கப்பட்டது மயிலடியில் நான் அன்று தப்பித்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். சம்பவம் நடந்து 1 மாதம் முடிந்து விட்டது. 1 மாதம் 33 நாட்கள் ஆகின்றன. இதுவரை சிபிசிஐடி என்னை அழைத்து விசாரிக்கவில்லை. நீங்கள் கேட்டிங்களா? என்னங்க நான் ஏன் கேட்கணும், உங்களுக்கு தெரியாதா? என்னை ஏன் அழைக்கலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை டார்கெட் பண்ணி தான் நடந்திருக்கு தாக்குதல். என்னை ஏன் அழைக்கல சொல்லுங்கள். கூப்பிட்டா என்ன நடந்ததுன்னு அக்குவரான சொல்லிடுவீங்கன்னா, பதிவு செய்வேன் என்பதற்காகத்தான் இது வரைக்கும் விசாரிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இருக்கலாம். என்னை அழைத்தீர்கள் என்றால் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர் செல்வ பெருந்தகை மற்றும் சேகர்பாபு, இதாங்க ஆடியோ உரையாடல், இதையும் சேர்த்து விசாரிங்க அப்படின்னு நீங்கள் கொடுப்பேன். அதை எப்படி இக்னோர் பண்ணுவீங்க? நான் இதனால தான் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சின்னு சொன்னேன். ஓகே, நான் வந்து இந்த தரவுகளை அவர்களிடம் அளித்தால் நீங்கள் அது வந்து தூக்கி ஒழிச்சுலாம் வைக்க முடியாது, அதை பதிவு செய்யணும். ஓகே, விசாரிச்சு தான் ஆகணும். விசாரிச்சே ஆக வேண்டும். ஓகே, கொளத்தூர் தண்டராஜ் விசாரிக்கணுமா? விசாரிக்கணும். ஏற்கனவே பேமெண்ட் கொடுக்கலன்ற காண்டில் இருக்கான். ஓகே, ஏன்பா இது உன் குரல் தானா? இன்னொன்று, இப்போ அந்த விசாரணை என்னை விசாரித்து விட்டு உடனடியாக அடுத்ததாக சிபிசிஐடி செய்ய வேண்டியது சேகர்பாபு மற்றும் கொளத்தூர் தன்ராஜின் குரல் மாதிரிகளை எடுக்க வேண்டுமா? ஆமாம், மேபி அது மார்ஃப்டன் கூட அவங்க நினைக்கலாம் இல்லையா? அதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணுன்றதால 2 பேரோட ஆடியோ குரல் பதிவை எடுக்க வேண்டும். எடுத்து அது பதிவு செய்யப்படும்.
எடுத்து வந்து அந்த பதிவு செஞ்சு 2 பேரும் அவங்கவுங்க குரல் தானே என்பதில் அவங்களே மறுக்க முடியாது. அது இந்த அறிவியல் சோதனையில் அது தெரிய வந்துடும். அப்போ குளத்தூர் தண்டராஜ் கேட்பாங்களே, நீ எதுக்கு சவுக்கு சங்கர் பேர் நீ எதுக்கு சொன்ன? உனக்கும் மினிஸ்டருக்கும் ஏதோ பஞ்சாயத்துனா நீ ஏதாவது பேசிட்டு போ. சவுக்கு சங்கர் வீட்டில் இது நான் தான் பண்ணேன்னு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிவிடுவேன், நீ எதுக்கு சொன்னேன்? சவுக்கு சங்கருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பார்கள். அப்போது சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குளத்தூர் தண்டராஜ் சொல்ல வேண்டுமா? சரிப்பா, சவுக்கு சங்கருக்கும் உனக்கும் சம்பந்தம் இருந்தாலும் சேகர் பாபுக்கு எதுக்குப்பா ஃபோன் பண்ண? அமைச்சருக்கு எதுக்கு ஃபோன் பண்ண என்று கேட்பார்கள். அதை விசாரிக்க வேண்டுமா? சரி, நீ அமைச்சர்கிட்ட பேசினதுக்கு பிறகு எதுக்கு காணாமல் போன? ஊட்டிக்கு சென்று இங்கே தங்கியிருந்தாயே, யார் உன்னை தங்க வைத்தது? குளத்தூரில் கவுன்சிலரின் கணவர் மாமன்ற தலைவர் அது ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோனோட தலைவர், அவருடைய கணவர் மகேஷோடு நீ எதற்கு ஊட்டி சென்றாய்? இந்த ஆடியோ வெளியானதற்கு மறுநாள் நீ எதற்காக ஊட்டி சென்றாய்? ஊட்டி சென்று 1 வாரம் தங்கியிருந்து விட்டு இப்போது வந்திருக்கிறாயே, உனக்கு என்ன வேலை? ஃபஸ்ட்டு அமைச்சர் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? சவுக்கு சங்கர் சம்மந்தமாக அமைச்சர்கிட்ட எதுக்கு ஃபோன் பண்ணி ப்ரெஸ்ஸில் சொல்லிடுவேன்னு நீ ஏன் சொன்ன? அமைச்சரை சொல்ல மிரட்டுறாரு. ஆமாம், அதை ஏன் சொன்ன? இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஃபோன் பண்ணி சேகர்பாபு ஃபோன் பண்ணி, சார் சவுக்கு சங்கர் மேட்டரை நான் சொல்லிடுவேன்னு சொன்னால், அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, யோ சவுக்கு சங்கர் மேட்டருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் தானே அவர் பதில் சொல்லணும். கண்டிப்பாக கேட்டுருப்பாரு. நீ ஃபோனை வைக்கிறியா இல்லையா? நீ இப்போ யார்கிட்ட இந்த ஃபோன் வருது பார்க்குறியா? இயல்பாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு, இங்கே பாருங்க அருள்மொழி, அந்த கொலை மேட்டரை நான் வெளியில் சொல்லிட்டு போய் சொல்லு போனீங்க நீங்கள் இல்லையா? ஏதோ சம்மந்தம், எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு நீங்கள் அமைதியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஃபோனை வைக்கிறியா இல்லையா? நீ இப்போ யார்கிட்ட உனக்கு ஃபோன் எடுத்து பார்க்குறியா? இன்னொன்று யார்கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சுன்றதை பார்க்கணும். இல்லை, அது பொதுமக்களுக்கு தெரியாது. புளியந்தோப்பு டிசி ஃபோன் பண்ணியிருப்பார் குளத்தூர் தண்டராஜுக்கு. பிறகு அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளை எடுத்து பார்த்தால், புளியந்தோப்பு டிசியின் கீழ் பணியாற்றக்கூடிய காவலர்கள் தண்டராஜ் வீட்டிற்கு சென்று அவர் ஃபோனை பிடுங்கி சட்டவிரோதமாக இந்த ஆடியோ பதிவை நீக்கிய விவரங்கள் எல்லாம் வெளியே பதிவு செய்யணுமா சிபிசிஐடி? இதற்காகத்தான் இந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் அப்படியே இந்த விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் வெளியிலேயே முடிச்சிட்டீங்க. எனக்கு உள்ளபடியே இது நான் சொல்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருள்மொழி. நான் பத்திரிகை நடத்துகிறேன், சரியா? நான் ஒரு ஊடகம் நடத்துகிறேன். இந்த ஊடகம் நடத்துறது எவ்வளோ போராட்டமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, என்னென்ன நடந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு 70 வயசு பொம்பளையை மிரட்டி அவங்க வீடு பூரா கழிவுநீரை ஊற்றுனவன் ஊரில் தைரியமாக சுற்றிட்டு இருக்கிறான். ஊடகம் நடத்துகிற நானுக்கு போராட வேண்டியதாக இருக்குன்னா நாடு என்ன நிலைமையில் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா? போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இன்னொன்று, அந்த தாக்குதலில் ஈடுபட்டு என் வீட்டிற்கே வந்திருந்த சென்னை ஜெயக்குமார் என்ற ஆள் சென்னை மாநகராட்சியின் ஊழியர். ஓகே, நிறைய பேர்னா கூலிப்படை பணத்துக்கு வர்றவங்க நிறைய எல்லாரும் இருக்காங்க. ஓகே, கலந்துருக்காங்க. ஓகே, அந்த கூலிப்படைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே, கூலிப்படையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டாங்க. இது ஏன் சிபிசிஐடி விசாரிக்காமல் இருக்குதுன்னா, இதை விசாரித்தால் நேரடியாக இது சேகர்பாபு மற்றும் செல்வ பிறந்தகை வீட்டுக்கு செல்லும். அங்கே இருந்துட்டு செல்வ பிறந்தகைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அண்ணே ஊற்றிட்டேண்ணே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே, அண்டு அதுக்கப்புறம் அந்த டைனிங் டேபிள் ஒன்று இருந்தது, டைனிங் டேபிள் மேலெல்லாம் ஊற்றுனாங்க. வந்து 25 நாள் கழித்து வந்ததும், நாளை அந்த வீட்டை காலி செய்யணும், நாளைக்கு 30ஓட அவகாசம் முடியுது. வீட்டு ஓனரு டைனிங் டேபிளுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனு, பெட்டு, காட்டு எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணி அட்வான்ஸ்லேருந்து இந்தாங்க இவ்வளோ தான் மிச்சம் கொஞ்சம் கொடுத்த முன்பணம் போச்சு. சரி, அது ஸ்கிராப்புக்கு தான் போகும். அது இந்த பயன்படுத்த முடியாது, எதையுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது. சரி, ஸ்கிராப்புக்கு ஒரு விலைக்கு கேட்ட ஒருத்தங்கிட்ட அதை கேட்டு ஒரு அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போப்பா என்று அவர்கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் டைனிங் டேபிள் உடஞ்சிருந்துச்சு, அது போய் கொடுத்துட்டீங்க, எப்போ மேடம் வரணும் நீங்கள்? எப்போ வரணும் நீங்கள்? சம்பவம் நடந்து 25 நாள் கழிச்சு வந்துச்சுன்னா வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வீட்டை காலி பண்ணணும். நான் ஒரு ஓனர் இந்த டைனிங் டேபிள் கட்டில் எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டார் என்கிட்ட. எனக்கு அதில் ஏதாவது மிச்சம் காசு வருதான்னு சொல்லிவிட்டு நான் பார்க்கணும். விற்றுட்டேங்க நான். அதை வந்து ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணியிருக்க வேண்டியது உங்கள் வேலை. அப்போ இந்த நெக்ஸ்ட் டேவாக தான் வந்திருக்கணும்ல, அவங்க நாளாக வந்திருக்கணும்ல. இன்னொன்று, இவங்க வரும்போது 15,000 ரூபாய் செலவு பண்ணி
அது கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த துர்நாற்றம் போகவில்லை. டீப் கிளீனிங் செய்வதற்காக டீப் கிளீனிங் செய்கிறதுக்கு ஒரு நிறுவனம் வந்து இவங்க முதல் முறையாக சிபிசிடி வரும்போது டீப் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு வீட்டில். ஓகே. அதுக்கப்புறம் மறுநாள் சாம்பிள் எடுக்க வராங்க. எப்படி? அதாவது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்ச பிறகு வராங்க. ஓகே. சிபிசிடி முதல் முறையாக வீட்டுக்கு வரும்போது டீப் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு 2 நாள் கழித்து ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து சாம்பிள் எடுக்க வராங்க. இப்போ இவங்க விசாரணையோட லட்சணம் என்னன்றது தெரியுதா உங்களுக்கு? நீதி எங்கே தான் கிடைக்கும்னு அப்போ நம்புறீங்க நீங்கள் தொடர்ச்சியாக போராடுறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வீட்டிற்கு தாக்குதல் நடத்த வந்தவர்கள் 2 மினி பஸ்களில் வந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் ஏற்கனவே, பஸ் வந்து இந்த சந்தில் நின்றுச்சு, இங்கே பார்த்தேன், வரவே வராது. ஆனால் அது உள்ள நீங்கள் தான் வீட்டுக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? அந்த சந்தில் வேலையே கிடையாது. ஒரு கார் பார்க் பண்ணாலே கிராம்பட் ஆகிட்டு வந்து 2 பஸ் வந்திருக்கு. அந்த வாகனங்களின் பதிவன் என்ன என்பது காவல்துறைக்கு சிபிசிஐடிக்கு தெரியும். போய் அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுமா இல்லையா? பிடிச்சிருக்கணும்ல. யாருப்பா புக் பண்ணது? யாராவது ஒரு ஃபோன் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க, பணம் கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த விசாரிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ரகு தான் புக் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரகுவை விட்டு நீ எதுக்கு அந்த வண்டி புக் பண்ண கேட்கலாமா? ரகு இல்லை சார், இவர் சொல்லி புக் பண்ண, அவர் சொல்லி புக் பண்ணேன்னு உண்மை கடைசியாக வந்துருமா? இது அடுத்து ரகுகிட்ட கேட்டால் ரகு சொல்லுவார், சார் இவர் தான் புக் பண்ண சொன்னார்னு சொல்லுவார். அந்த இவர் யாருன்னா செல்வ பிறந்தையா சேகர்பாபுவால் அங்கே போய் முடியும் என்பதால் தான் இந்த எந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை. ஸோ நீதி எங்கே கிடைக்கும்னா இந்த ஆட்சியில் நீதி கிடைக்காது. எல்லாரும் வந்து திமுக அரசு மீது ஏதோ எனக்கு தனிப்பட்ட பகை என்பது போல் நினைத்து அதனால் நான் எதிர்த்து பேசுகிறேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சங்கருக்கு நடந்தது யாருக்கு வேண்டுமானாலும் நடந்திருக்கலாமா இல்லையா? நிச்சயமா ஒரு நடந்துருச்சு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முதலமைச்சர் என் வீட்டில் இதை செய்ய சொன்னார், உதயநிதி என் வீட்டில் இதை செய்ய சொன்னார், கேஎன்ஆர் என் வீட்டில் இதை செய்ய சொன்னார்னு நான் இவர்களையெல்லாம் சொல்லவில்லை. யாரோ செய்திருக்கிறார்கள் அல்லவா? குறைந்தபட்சம் இந்த ஆட்சியை நடத்தும் இந்த ஆட்சியாளர்கள், உள்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்றாவது சொல்லியிருக்கிறாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். இது என் மீது வீசப்பட்ட மலம் அல்ல, இந்த ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலம், இந்த ஆட்சியின் சட்டம் ஒழுங்கின் மீது வீசப்பட்ட மலம். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் என்றாவது அவர் சொல்ல வேண்டுமா இல்லையா? விசாரணையே நடத்தாமல் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த ஆட்சியில் எப்படி நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த அந்த வழக்கின் உத்தரவு நகலுக்காக காத்திருக்கிறேன். அது வந்துருச்சுன்னா நான் நிச்சயம் உச்சநீதிமன்றத்தை அணுகுவேன். உச்சநீதிமன்றத்தை அணுகி அங்கேயும் சிபிசிடியை விசாரிக்கட்டும் என்று சொன்னாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப தாமதமாகத்தான் இது தெரிய வந்தது. என் மீது 2 பேரும் சேர்ந்து, செல்வ பெருந்தகை மற்றும் சேகர்பாபு சேர்ந்து, ஏன்னா முதல்ல நீங்கள் அமைச்சர் அவர்கள் பேரை கூட உச்சரிக்கல. நீங்கள் இது நடந்ததுக்கான காரணம், முக்கிய காரணம் அவர்களுக்கு இந்த கழிவுநீர் வாகனம் இவற்றையெல்லாம் விட அவர்கள் மிகவும் அஞ்சுவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மைகளை மூடி மறைத்து விட்டார்கள், புதைத்து விட்டார்கள். அங்கே ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாள் ப்ரெஸ்ஸில் பேசி, தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட்டில் பேச 2 நாள் பேசினாங்க. இனி அவர் எங்கேயும் பேச மாட்டார், அவரை மிரட்டப்பட்டு விட்டார். அவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என் மீது 2 பேரும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். என்ன காரணம் என்றால் அதில் உண்மை வெளியே வரவே கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீ உண்மையை புரச்சிட்டாங்க. இவங்க தாங்க 30 பேர், யாரெல்லாம் கிடைக்கிறானோ அத்தனை பேரையும் அக்யூஸ்டாக சேர்த்து, ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன், ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன், அவரது பெரிய பையன், மகன், சின்ன மகன், அத்தனை பேரையும் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துட்டாங்க. அடுத்த ட்ரையல் நடக்கும். ட்ரையல் வேகமாக கடகடை நடிச்சு கன்விக்ஷன் ஆகி முடிச்சுடுவாங்க. இவங்க தான் குற்றவாளிகள். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு யார் பின்னணியில் இருந்து இந்த உத்தரவை பிறப்பித்தது யார், ஆம்ஸ்ட்ராங் இறந்ததனால் அந்த பலனை அனுபவித்து கொண்டிருப்பது யார் என்ற அந்த விசாரணை கடைசி வரை நடைபெறாது. இந்த புள்ளியில் தான் எனக்கு ஒரு செல்லுப்பிறந்தைய கோவம் எனக்கு புரியுது. நான் கழிவுநீர் வாகனம் தொடர்பாக நான் இந்த இதை பயன்படுத்தினேன். நீங்கள் ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணேன். சேகர்பாபு எப்படி உள்ள வராரு என்று கேட்கும்போது தான் இங்கே தான் இவங்க 2 பேரும் இணையிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு டைரக்டான அலிகேஷனாக இருக்குது. இல்லை வேறு, நான் தைரியமாக சொல்கிறேன். நான் 1 மாதம் நான் சென்னை புழல் 1 சிறையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் குற்றவாளிகளோடு தான் இருந்தேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஓகே, அங்கே என்ன பேச முடியாது, உள்ள பிளாக் உள்ள என்னால் பேச முடியாது. வழக்கறிஞரை பார்க்க செல்லும்போது ஒன்றா தானே கூட்டு போகணும், ஒரு ரூமில் தானே எல்லா வகையிலையும் பார்ப்பீங்க. நீங்கள்
என்னிடம் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் அந்த குற்றவாளிகள் அவர்கள் வழக்கறிஞரிடம் சொல்லி, அவர்கள் வழக்கறிஞர் என்னுடைய வழக்கறிஞரிடம் சொல்லி, என்னுடைய வழக்கறிஞர் இங்கே சொல்ல சொன்ன அந்த பாருங்க சர்வ் சட்டை போட்டு உட்காந்துங்களா, அவன் தான் சொல்ல சொன்னான், அண்ணே நான் தானே. இதனால் தான் திருவேங்கடத்தை வேக வேகமாக கொலை செய்கிறார்கள். திருவேங்கடத்துக்கு இந்த கான்ஸ்பிரசி பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு சாதாரணமாக ஏதோ ஆற்காடு சுரேஷ் மோட்டிவுக்கு பதில் கொலை என்பது போல் சித்தரிக்கிறார்கள். இது போல் பல கொலைகள் நடந்திருக்குன்னு, அதில் அப்போதெல்லாம் கொலை செய்யப்படாத ஆம்ஸ்ட்ராங் அவ்வளவு எளிதாக திட்டமிட்டு இவ்வளோ பெரிய டீம் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஆம்ஸ்ட்ராங்கெல்லாம் அடிச்சிருக்க முடியாதுங்க. எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும், இது நடக்கும்ன்றது ஆம்ஸ்ட்ராங்க்கு தெரியாதா? அவருக்கு இதே வேலையாக இருக்கிறவர், அவருக்கு தெரியாதா? இங்கே உள்ளே இருக்கிறவனுங்கெல்லாம் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மிக ரொம்ப நீண்ட திட்டம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே எனக்கு. ஒரு சேகர்பாபு அவர்களுக்கு மோட்டிவ், அவர் சேகர்பாபு அவர்களின் மகள் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னா அந்த பையனுக்கு திருமணம் நடத்தி வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஆம்ஸ்ட்ராங் தான். கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமாம். மோட்டிவ் வருதா? ஓகே. ஆம்ஸ்ட்ராங் மகள் காணாமல் போன போது தமிழகத்தின் உளவுத்துறை மஃப்டியில் 5 டீம் 6 டீமை விசாகப்பட்டினம், கொல்கட்டா, வட இந்தியா முழுக்க அனுப்பிச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ தைரியமாக நான் பண்ணி ஆம்ஸ்ட்ராங் இதெல்லாம் பண்ணுவார் தெரியும்ல, நான் வரேன் என்ன சாதி மறுப்பு பண்ணி வைக்கிறவர் தான். இது மாதிரி விஷயத்தில் என்ன மாரி எவன் வரான்னு பார்க்கலாம், இது பண்ணுவார் ஆம்ஸ்ட்ராங். கரெக்டாக என் பாதுகாப்பில் இருக்கிற மாரி எவன் தொடரான்னு பார்க்குறேன் நான் என்று செய்யக்கூடாது. இது மோட்டிவ். அது போக பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு. ஸோ இது விசாரிக்கப்பட வேண்டாம். உங்கள் குற்றச்சாட்டை விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? விசாரிக்கப்படணும். இன்னைக்கு அது சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டும் என்பது தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிலைப்பாடு. அது சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டும் என்பதையே பகுஜன் சமாஜ் கட்சியின் தற்போதைய தலைவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. திருவேங்கட என்கவுண்டர் நியாயப்படுத்தி அவர் பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? கரெக்டுங்க, கமிஷனர் சுட்டது. ஏன்னா உண்மை தெரிஞ்சவனு சுட்டிங்க, அவள் தான் அந்த கட்சி தலைவராக அவர் முன்னணியில் நிற்க வேண்டுமா இல்லையா? கட்டாயம் நிற்கணும். ஆனால் அதுதான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கூட நிறைய மாறுபாடுகள் இருக்குன்றத பேட்டியில் சொன்னாங்க. கொலை வழக்குக்காக தான் அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு என்ன பண்ணார் அவர்? ஆனந்தன் எது பேசுனாரா அதை பற்றி? சார்ஜ் ஷீட் போட போகிறேன், வக்கீல் தானே, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்றது தெரியும் இல்லை? ஏங்க ஒரு கைதி நான் போய் உள்ளே இருந்து இவ்வளோ விவரத்தை எடுக்கிறேன், ஒரு வழக்கறிஞர் அவருக்கு தெரியாது? அது குற்றப்பத்திரிகை காப்பி என்னிடம் இருக்கிறது, தேவைப்பட்டால் எடுக்க முடியும். அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே அவர்கள் எழுதியிருப்பது கதை என்பது நன்றாக தெரியும். ஓகே. ஏன் அவர் தொடவே இல்லை? சரி, அதை மீண்டும் மீண்டும் பொற்கொடி வலியுறுத்துகிறாங்க. சிபிஐக்கு போகணும், நீங்கள் என்னாச்சுன்னு வலியுறுத்துறதுனால நீ உன்னை கட்சியில் பதவியில் வச்சுருக்கிறதுனால தான் நீ சும்மா வலியுறுத்திட்டு இருக்கிற போ. அப்புறம் பத்திரிகையில் பேட்டியை கொடுக்குற. இப்போ பேட்டி கேளுங்க, கொடுக்க மாட்டாங்களா? கிடைக்காது. அவர் இனி பேச மாட்டார். பல விதமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே சமயம் உங்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். நிச்சயமாக கிடைக்கணும், நாங்கள் நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத. பல விதமான கேள்விகள் ரொம்ப பொறுமையானதாக பதில் கொடுத்தீங்கன்னா மிக்க நன்றி. மீண்டும் சந்தேகம் நண்பர்களே, வணக்கம்.